திருவழிபாட்டிற்கு மீட்பு என்ற வார்த்தை பொருள் காண வந்த இறை குலமே, உங்கள் அனைவரையும் புனித வெரோனிக்காள் அன்பிய சார்பாக அன்புடன் வாழ்த்தி இந்த யூபிலி ஆண்டில் வரவேற்கின்றோம். யாரெல்லாம் மீட்பு பெறுவர் என்று கேள்வி என்றென்றும் எழுகின்ற கேள்வி. முயற்சி உடையோர் மீட்பு அடைவார் என்கிறது இன்றைய வாசகங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட குலம் என்பதால் மீட்பு பெற்றுவிட முடியாது. புறவினத்தார் என்பதால் அவர்கள் வெளியே தள்ளப்படுவதும் இல்லை. வருந்தி பாடுபட்டு மீட்பை தேடுவோர் கண்டடைவோர். கடவுள் வழங்கும் மீட்பு அனைவருக்கும் உரியது. அதை பெறுவதற்கும் எந்த ஒரு தகுதியோ வேறுபாடோ பாகுபாடோ இல்லை. அதனை அடைவது என்பது ஒவ்வொருவரும் எடுக்கும் முயற்சியை பொறுத்தது. வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகலானது, ஆனால் அழிவுக்கு செல்லும் வழியோ அகலமானது. நம்மில் எத்தனை பேர் வாழ்க்கை போராட்டத்தில் துவண்டு விடாமல் இறுதி வரை போராடி நாம் வாழ்வில் வெற்றி பெறுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இடுக்கலான வழி நீதியின் வழி, அமைதியின் வழி, மகிழ்ச்சியின் வழி. இடுக்கலான வாயில் வழியே நுழைவோர் நிலை வாழ்வை பெறுவர். இதை மேற்கொள்பவர்கள் வெகு சிலரே. அந்த வெகு சிலராகிய நாம் இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அர்ப்பண வாழ்வு வாழ அருள் வேண்டுவோம். நாம் எடுக்கும் நல்ல முயற்சியும் செய்யும் நற்செயல்களும் நம்மை மீட்பு பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றைய திருப்பலியானது ரஃபேல் கலையரசு தங்கள் திருமண வாழ் 24வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். கனகராஜ் ரோசாலி தங்களது திருமண வாழ்வின் 50வது ஆண்டு விழாவை பொன் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆகவே இந்த இருவரையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இருவருக்கும் தேவையான அருள்வரங்களை பொழியும்படியாக என்றாடும். ஷெரோன் வெரோனிகா ஆல்ஜோ ஜூனி தங்கள் திருமண வாழ்வை துவங்கி
திருமணம் நல்ல மொழியில் முடிந்ததற்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறாங்க. இந்த குடும்பத்தையும் இந்த நாளிலே இந்த மணமக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது நன்றி பலியாக இருதய பாபு ஜேசு தங்கம் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்க அத்தனை குழுவும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன கோவில் பிள்ளை மரிய புஷ்பம் லூர்து சாமி ஆகியோருடைய ஆன்மீக இளைப்பாற்றுக்காக நாம் ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். அன்புக்குள்ளே இன்று நாம் பொது காலத்துடைய 21வது ஞாயிறை சிறப்பிக்க குழுமி வந்திருக்கிறோம். யார் மீட்பு பெற முடியும், மீட்பு பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான விடையை ஒரு மந்திரத்தை ஆண்டவர் இன்று கற்றுத்தருவதை தான் இன்னைக்கு வசனம் அழகாய் சொல்கிறது. இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள். அகலமான விரிசலான பாதைகள் இன்று நம் கண் முன்பாக இருக்கிறது. அதில் போனவங்க பாதி பேர் போன இடமே தெரியாம காணாம போயிட்டாங்க. இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலுங்க. எத்தனை வாசம்! நிறைய நேரங்களில் நாம் வாழ்கிற இந்த உலகம் ஒரு கவர்ச்சியான ஒரு உலகம் அப்படிதான் பார்ப்போம். ஒரு போலியான உலகம். நிறைய பேர் பார்த்து ஏமாந்து போயிடறான். அதில் நீங்களும் நானும் கூட ஒரு ஆழமா. ஆகவே இன்னைக்கு நிறைய நேரங்கள் இப்படி தான் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடோடு வாழணும், வருந்தி உழைக்கணும், கடினமாக உழைக்கணும், இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சு. அதனால தான் இன்னைக்கு நம்ம வேற மாதிரி போகிறோம். ஆகவே இன்னைக்கு அழகான வார்த்தை கண்களை மூடுவோம். அனைவரும் அமர்வோம். இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்க இருக்கிறோம். நாம் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக நேரத்தை வீணடித்து கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வழிபாட்டில் கலந்து கொள்வோம். கருணையுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் நற்குணத்தையும் மறந்து பொன் பொருள் சுகபோகங்களில் மூழ்கி இறைவனை நிந்தித்த தருணங்களுக்காகவும் எங்கள் சுய இச்சையின்படி நடந்ததற்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. இரட்சகராகிய இயேசுவே, உம்மை சார்ந்து வாழாமல் உலக ஆசைகளில் அடிமைகளாய் நடந்ததற்காகவும் இறைவன் நான் கேட்பதை தருவாரா, நான் மனமகிழ்வுடன் வாழ்வேனா போன்ற கவலைகளாலும் நம்மை வருத்துவதோடு நில்லாமல் நமக்கு அடுத்திருப்போரை வேதனையுற செய்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. உண்மையை எடுத்துரைப்பது என் பணி. உண்மையை சார்ந்தோர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்ற இறைவா, உண்மையின் மேன்மையை உணர்ந்தும் உணராதவர்களாய், அறிந்தும் அறியாதவர்களாய் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வில் பின்பற்றாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய்
இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நாம் அனைவருக்கும் விலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதொருக்கு அமைதி உண்டாகுக. புகழ் என்றோம் யாவும் மறி வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்று வாழ உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவருமான இறைவா, நீ கற்று தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. நாடுகள் அனைத்திற்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தப்படுவார். தேர்ந்து கொண்டவர்களைப் போல நாடுகள் பரிசு காணிக்கைகளை ஏந்தி பவனியாக ஆண்டவரை சந்திக்க வருவார்கள் என்ற வியப்பூட்டும் இறைவாக்கினர் எசையாவின் செய்திக்கு கவனமுடன் செவிமடுங்கள். உங்கள் உறவின் முறையாரை அனைத்து மக்கள் இனத்தாரிடையே இருந்து என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 21 முடிய. ஆண்டவர் கூறியது, மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சி இருப்போரை மக்கள் இனத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்ச்சீசு, வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர்.
அவர்களும் என் மாட்சி பற்றி மக்கள் இனத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்கள் இனத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்றைய இரண்டாம் வாசகம் துன்பத்தின் முக்கியத்துவத்தையே மையப்படுத்துகிறது. கடவுளை தந்தையாகவும் நம் அனைவரையும் பிள்ளைகள் எனவும் உருவகிக்கும் ஆசிரியர் மகனை கண்டித்து திருத்தாத தந்தை உண்டோ என்று கேட்கின்றார். ஆக நம் துன்பங்கள் எல்லாம் நம்மை கண்டித்து திருத்தவும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கே என்று திருத்தூதர் பவுலின் அறிவுரையாகிய இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 5 முதல் 7 வரை மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றவரேசு என் வழியாய் அஞ்சியவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புயலூக்காளுதின செய்தியிருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 13 இறைத்திரு வசனங்கள் 22 30 முடிய. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்போது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவரிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்போது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீரம் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கிற பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் என்றார். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ரோமையிலிருந்து ஒரு குருவானவர் அந்த சபையின் இருந்து ஆப்பிரிக்க நாட்டில் மறைபணி ஆற்ற செல்கிறார். சென்றவர் அங்கு 2-3 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்ற பேர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவை மீண்டுமாக ரோமையிலிருந்து அந்த சபை அவருக்கு இப்படியான ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அருள்பணியார் டேவிட் லிவிங்ஸ்டன், நீங்கள் செய்கிற பணிகளை பார்த்து நாங்கள் மெச்சுகிறோம். 2 அருள் பணியாளர், இங்கிருந்து 2 அருள் பணியாளரை மீண்டுமாக ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பலாம் இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு செய்தியை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். அவை இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நான் சொன்ன அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மீண்டுமாக ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்புக்குரிய தந்தை அவர்களுக்கு நன்றி, நீங்கள் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. இங்கே வந்து 2 பேர் ஆப்பிரிக்காவில் வந்து வேலை செய்வதாக நீங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க. அருள் பணியாளர்கள் இங்கு வருபவர்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்லாம், நான் போய் மிஷினரியாக மறைபணி ஆற்றணும், ஆப்பிரிக்காவுக்கு போகணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இப்படியாக கடிதம் எழுதுகிறார், வெறுமனே விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் இங்கு பணியாற்ற முடியாது. இவர்கள் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை பிடிச்சு, இவர்கள் சென்ற பாதையிலே பயணிப்பவர்களாக இருக்கக்கூடாது. ரோடு போட்டிருப்பாங்களே, சிம்பிளாக சொன்ன, ரோடு போட்டதில் அந்த ரோட்டில் நடப்பவர்களாக இல்லாமல் இவர்களே பாதைகளை அமைத்து கொண்டு நடப்பவர்களாக இருக்க வேண்டும்.
போட்ட ரோட்டில் போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் அங்கே ஆப்பிரிக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க ரோடே இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? ரோடே இருக்காது, மண் மேடாக இருக்கும். உங்களுக்கு கேள்விப்பட்டு நிறைய விஷயங்கள். அப்போ சொல்கிறாரு, போன ரோட்டில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக இவர்களே தங்களுக்கான பாதைகளை அமைத்து கொள்வதாகவும் எதிர்வருகிற சவால்களை எதிர்வருகிற சவால்களை தாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களை அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் யோசிப்பாது, எனக்கு இந்த 3 வாசகங்கள் ரொம்ப அழகான வாசகம். இந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த வாசகத்தை நான் வாசித்த போது எனக்கு ஒரு பழைய பாடல், ரொம்ப பழைய பாடல், பட்டுக்கோட்டை எழுதிய ஒரு பாடல் எனக்கு அப்படியே என்ன உதித்து வாயில் அப்படியே நமைத்து கொண்டே இருந்தால் அந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நேற்று இரவு தான் இந்த பாட்டை நான் எடுத்தேன். இந்த பாட்டு உங்களுக்கு பழைய ஆளுங்களாம் தெரியும் நினைக்கிறேன். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. இந்த பாட்டு எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு பல ஆண்டுகளுக்கு, 1950 அது வந்த படம் நினைக்கிறேன். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்று பட்டுக்கோட்டையார் எழுதிய ஒரு பாடல். நான் ஏன் இந்த பாடலை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு, அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னால் அப்படி உங்களை கொண்டு செல் 40 ஆண்டுகளும் போயிடலாமே, நம்முடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்தது. நிறைய கட்டுக்கோப்புகள், இப்படி தான் வாழணும் என்ற வழிமுறைகள், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், தூங்கணும், எழுந்துக்கணும், அப்படி பேசக்கூடாது. பொம்பளை பசங்களாம் அந்த தாவாணி போட்ட காலங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு சகஜ உலகில் எல்லாத்தையுமே மிக எளிதாக எடுத்துக்கொள்ள சகஜமான ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதில் என்ன இருக்குது, பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு போட்டு என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட தப்பா, லெகின்ஸ் போட்ட தப்பா, அப்படிலாம் இன்னைக்கு நாமளே பெற்றோர்களே போடு தப்பு நான் சொல்ல வரல, சொல்கிறேன். அப்போ நம்முடைய வழக்கு முறையினால மேற்கத்திய வழக்கு முறைகளை நம்ம இன்னைக்கு பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம வாழ்கிற முறை, அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படியாக வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை முறை இப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நம்ம கண்முன்பாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உழைப்பு, அந்த காலத்திலலாம் ரொம்ப சொல்லுவாங்க, கடினமாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், யார்ட்டும் கைக்கு நிதி வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறான். இன்னைக்கு கடன் வாங்க தான் உங்களை வழி கொண்டுறான். வாங்க நீ வெயிட் 0%ல இஎம்ஐ, உங்களுக்கு காரு சும்மா எடுத்துன்னு போங்க, காரை எடுத்துன்னு போயிடுங்க. என்ன வேணும், வீடு வேணுமா வாங்க, லோனு உங்களுக்கு கம்மியான விலை, ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக. நீ பாருங்க, இப்போ நிறைய பேர் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் யோசிப்போம், ஐயோ அவ்வளோ காசு வாங்கினேன், எப்படி கட்டுவேன், எப்படி இதை கொடுப்பேன், ஐயோ அவன் முன்னாடி நிற்க முடியாதே, மானம் போயிடுமே. அந்த மானமா அப்படின்னா, மானம்னா என்னது? இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் இன்னைக்கு காற்றுல பறந்து போன மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி வாழலாம்? இதான் இன்னைக்கு வசனம். மீட்பு பெறும் சிலர் மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்கிறார். மீட்பு பெறும் சிலர் மட்டும்தானா? அவன் ஆண்டவர் இவங்க தான் அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. நீங்க ரொம்ப அழகான இன்னைக்கு வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் இவங்க தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. மாறாக அவர் என்ன சொல்றாரு? இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள். ஏன் இந்த சிலர் மட்டும்தானா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமே? நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த காலத்துக்கு முன்பாகவும் இயேசு வாழ்ந்த போதும் கூட பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள், இஸ்ராயேலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பைபிள்ல நிறைய வசனம் சொல்லுதுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடமைங்கிறத உடன்படிக்கை செய்து கொண்டார். நாங்க தான் ஈஸியா போயிடுவோம், மற்றவங்களுக்கு சான்ஸே இல்லை, மற்றவங்க வரவே முடியாது. ஆனா அதுக்கு அடி கொடுக்குறாரு பாருங்களேன். இன்னைக்கு ரொம்ப அழகான நம்முடைய எசையா சொல்றாரு, பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தார் அனைவரும், பிற இனத்தார்னா மற்றவன், இவன் யாருமே இஸ்ராயல் இல்லை, இவன் பரிசேயர் இல்லை, இவன் மறைநூலறிஞர் இல்லை, இவன் எவனமே இல்லைங்க, அவன் யாருன்னே தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்றாரு? ஆண்டவரு அவன் தான் என்ன பண்ணுவானா, உள்ள சீக்கிரமா திருமலைக்கு அவளை அழைத்து வருவின் அப்படின்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு உங்களோட நான் என்ன பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி ஒரு சிந்தையை தான் இன்னைக்கு முன்பாக வைக்கும் போது இதான் என்னுடைய சிந்தையாக அமைகிறது.
நீங்க நம்முடைய வாழ்வியல் முறையை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பெரிய பெரிய பேச்சாலும் சொல்றாங்க, இன்னைக்கு வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நிறைய கொட்டி கிடக்குதுங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு நிறைய விஷயம், அது வாழ்வாக அமைந்து விடாதுன்னு சொல்றான். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை பொறுத்தா இருக்கு. சாய்ஸஸ் இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்றோம் ஆங்கிலத்தில், there are lot of choices. நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பொஃபேலாம் போனாலும் சொல்லிட்டு இருந்தேன், பொஃபேயர் போறீங்க அப்படின்னா ஒரு 30-40 விதமான உணவு வகைகள் இருக்கும். எனக்கு என்ன பிடிக்கும் என்பது தான் நான் சாப்பிடுவேன். இப்போ சில பேருக்கு பிரியாணி மட்டும் தான் பிடிக்கும், பிரியாணி அவங்களுக்கு வந்து பாஸ்தா பிடிக்காது, வேற விதமான வெஸ்டர்ன் சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அவன் சாப்பிட மாட்டான், டேஸ்ட் பண்ணி கூட பார்க்க மாட்டான். எனக்கு என்ன பிடிக்கும் அதான் எடுத்துக்குவோம். அப்போ நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், இதுதான் வாழ்க்கை முறை. இதை தப்பான ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப சொல்றாங்களே, வாடா எவ்வளோ விஷயம் இருக்கு, நான் வா கத்தர உனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை முறை இருக்கு, வா அதில் போடலாம், இதில் போடலாம், இவனை அடிக்கலாம், அவனை அடிக்கலாம், இந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்கு. நீங்க எவ்வளோ விஷயங்கள் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சோஷியல் மீடியா நமக்கு பயமா இருக்கு. சில நேரத்தில் இப்படி இல்லாமா மனுஷன் எவ்வளோ பேர் வாழ்வி தொலைத்து போனவர்கள், காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் இருக்கான். அப்ப அவன் தேர்ந்தெடுத்தது தவறான ஒரு வாழ்வியல் முறை. அழகாக சொல்வாங்க, காட்டு வழியில நீங்க போறீங்க வச்சு ஒரு அழகாக பேச்சான சொல்றான், காட்டு வழியில போகும்போது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுணுமா, அது பழமா இருக்கலாம், காயா இருக்கலாம், போகணுமா. ஏன்னா போன வழியில திருப்பி நம்ம வரமாட்டோம். நாங்கள் ஃபிலாசபி படிக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு ஆற்றுல நீங்கள் குடிக்கிறீங்க வச்சுக்கலேன், ஒரு முறை நீங்கள் இறங்கினா திருப்பி இறங்கும் போது அந்த ஆறு தண்ணி மாறி போயிடுச்சு. யூ கேனாட் ஸ்விம் த ரிவர் ஃபார் ட்வைஸ். ஒரு முறை உள்ளே போயிட்டீங்க வச்சுக்கலேன், அந்த தண்ணி கடந்து போயிடுச்சு, வேற தண்ணி தான், அடுத்த தண்ணி தான் நீங்கள் குடிக்கிறீங்க. நீங்கள் சேம் ஆறில் குளிக்கல, ஆறு என்னமோ சேம் தான், ஆனால் ஓடுகிற தண்ணி போடிடுச்சு, நீங்கள் குடித்த தண்ணீர் இல்லை, வேறொரு தண்ணியில் குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அகலமான விரிசலான பாதைகள் இன்னைக்கு நம்ம கண் முன்பாக. நான் சொன்னேன், இன்னைக்கு போலியான வாழ்வு, கவர்ச்சியான வாழ்வு, இந்த வாழ்வு தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் வருந்தி முயறதில்லை. அவனை மாறி இவனை மாறி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்பதற்காக எப்படி வேணா வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை முறை. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வீடை சந்திக்க போனவங்க இருக்காங்க தெரியல, அழகான ஒரு குடும்பம், அப்பா அம்மா ஒரு பையன், அவனை பேசி கொண்டு இருந்தேன். அவங்க வீடெலாம் பெரிய வீடாக தான் இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் இங்கே வரும்போது வரும்போது ஒரு சின்ன குடிசை மாதிரி தான், ஷெட்டு தான் போட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். நானும் என் மனைவியும் என் மகனும் அப்போ திறந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம். அவங்க ஏதோ ஒரு தயாரிப்பு பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க. கொடுத்ததை அவங்க வந்து அதை ஒர்க் பண்ணி அனுப்புகிறாங்க. 3 பேரோட சொல்லி இன்னைக்கு 16 பேர் அதில் வேலை செய்கிறான். அப்போ அவங்க பகிர்ந்து கொண்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்து கொண்டு இருந்தது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, என் மகனுக்கு இப்போ 21 வயசு, 22-23 வயசு ஆகுது. இன்றளவும் வந்து என் பையன் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்பான். அதாவது எங்கள் வீட்டில் அழகாக எனக்கு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த வீடை காட்டுறாங்க, அந்த பெட்ரூம், இதுக்கு உள்ளே வந்து செல்லை எடுத்துகிட்டே போக மாட்டோம், பெட்ரூமுக்குள்ளே செல்லே இருக்க, டைனிங் டேபிள் வச்சுருப்போம், 3 பேர் செல்லும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்படி இருக்க முடியுமா? இன்னைக்கு சொல்கிறோம், செல்லை நீங்கள் பக்கத்தில் படக்கூடாது, எல்லாம் பெட்டு பக்கத்தில் தலைகாணி பார்த்து படுக்கிறீங்களே, இந்த பிரெயின் செல்ஸ் வந்து இன்னைக்கு அஃபெக்ட் ஆகுது, கதிர்வீச்சு வந்து நம்மை பாதிக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறான். அப்போ அந்த வீட்டில் அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி பிடிச்சுன்னா, இன்று இப்படி அவன் வந்து பையனுக்கு 24 இப்போ தண்ணி ஏற்றுவான், அவன் பெரிய படிப்பாளி, நல்ல பயங்கரமாக இன்டெலிஜென்ட், அவன் பெரிய கல்லூரி படித்து இன்ஜினியர் முடிச்சுட்டு இப்போ பயங்கரமாக ஒரு பெரிய கம்பெனி நல்லா பேசுகிறான். அப்போ நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். இப்போ இன்னைக்கு நான் சொன்ன இந்த குடும்பம் மாதிரி நிறைய குடும்பம் இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகளை நாம் இப்படி வளர்க்குறோம்? இன்னைக்கு 2ஆம் மாதம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஏய் கண்டித்து திருத்துகிற போது என்ன பண்ணக்கூடாது, உன்னை கண்டித்து வேண்டாம் என்று தள்ளி விடாதே. என்னவா ஆண்டவர் சொல்ல, யாரை கண்டித்து திருத்துகிறாரோ அவர்கள் தான் என்ன பண்றாரா, துன்பங்கள் திருத்தப்படுவதற்கு துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களை தங்களை பிள்ளைகளை போல் நடத்துகிறார், தம்மை கண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ. இன்னைக்கு நீங்க எப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும்? இந்த இடுக்கமான வாயில் தான் நான் சொல்ல வந்தேன். இடுக்கமான வாயில் என்பது என்ன? கொஞ்சம் கஷ்டப்படணுங்க. இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன், நோவாம ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒயிட் காலர் ஜாப், ஏசியில தான் வேலை செய்யணும்,
ஆனால் நான் பல முறை பார்த்துருக்கேன். சொன்ன மாதிரி இந்த கோயம்பேடு மாதிரி மக்கள் நிறைய இடத்துல எவ்வளோ கடினமான உழைப்பாளிங்க. நான் நிறைய பேர் பெருமையாக சொல்வேன். உங்களுக்கு கரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடினமாக 10 முறை எங்கே வேணா சொல்வேன். எங்கள் மதுரவாயில் மக்கள் மீது இருந்த ஒரு அன்பு அதுதான். உழைப்பு, கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறீர்கள். தப்பான ஒரு வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்து குறுக்கலான ஒரு வழியில போயிட்டு ஏமாத்திலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இருந்த இடம் தெரியாம காணாம போயிருப்பீங்க. சின்ன விழாதான் இருக்கலாம், பட் அதுல நிறைய அன்பு இருக்கிறது, அதுல மகிழ்ச்சி இருக்கிறது, அது நிறைவு இருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த குடும்பத்தை பற்றி சொன்னேன்ல, அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு 15 நிமிஷம் அந்த குடும்பத்தோட செலவு பண்ணேன். அப்போ எனக்கு நிறைய விஷயம் நான் சொன்னேன், எனக்கு இது புதுசாக இருக்குது. நான் கண்டிப்பாக இதை ஒரு மறையூரில் கண்டிப்பாக இங்கே சொல்வேன்னு சொன்னேன். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இன்னைக்கு பாருங்கள், குழந்தை கூட சாப்பிடும் போது செல்ஃபோன் தரணும் நீங்கள், இல்லைன்னா குழந்தைகள் சாப்பிடாது. தெரியல, கொடு, அதை கொடுத்துணும். நீங்கள் இப்போ எத்தனை வயசு? 6 மாதம் 8 மாதம் குழந்தை குத்தணும் செல்ல. அப்போ அதுவே ஓப்பன் பண்ணுது யூடியூப்பை, அதுவே எல்லாம் பார்க்குது. நான் சொன்ன ஒரு குழந்தை எனக்கு தெரியும், அன்றைக்கி இந்த கோயிலில் வர குழந்தை தான். அவங்க அம்மா சொன்னா அது வந்து யூடியூப்ல இது பார்க்கும், என்ன அது கார்ட்டூன் பார்க்க சொன்னா. அது பார்த்தா ரீல்ஸ் தான் பார்த்துன்னு இது உட்காந்து ரீல்ஸ், ஃபுல்லாக ரீல்ஸ், கொடுங்க கொடுங்க ரீல்ஸ். அப்போ எதற்கு நாம் அடிமையாகி விட்டோம்? எப்படி நம்முடைய குடும்பம்? இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கோச்சிக்கும், அந்த குழந்தை சாப்பிடாது, அதை மூஞ்சி தூக்கி வச்சுக்கும், அது அழுவோம், இதுன்னு போட்டு விடுங்க. போட்டேன் என்ன இப்போ சாப்பினா. அப்போ அதுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்களே அதை இங்கே கண்டித்து திருத்த நீங்கள் மறந்துடுறீங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள்லாம் சொல்லுங்களேன். எனக்கு நான் இங்கேருந்து பார்த்தேன் பூசைக்கு இன்னைக்கு காலையில் 8 மணி தொடங்கிடுச்சு. எத்தனையோ பேரண்ட்ஸ் மெதுவாக வராங்க, எத்தனையோ குழந்தைகள் கோயிலுக்கே வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வளர்ந்த விதம் அந்த கண்டிப்பு அங்கே இருந்துச்சா இல்லையா? நம்ம அப்பா அம்மா நான் திருப்பி ஏன் உங்களை பழக்க பண்ணால் அந்த கண்டிப்பு, அந்த அடி உத நம்ம வளர்த்தது இன்னைக்கு நம்ம கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ரோமருக்கு திருமுருகம் 10:9 எடுத்து வாசுங்க யாராவது. ரோமருக்கு பைபிள் எடுத்து இல்லையா? இடத்தை பார்த்தாலே பேர் எல்லாம் கை வீசும். ரோமருக்கு திருமுகம் 10:9 ரொம்ப அழகா அங்க சொல்கிறது. இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசுவே ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு உயர்ந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். நீங்கள் உள்ளார நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இதுதான் நம்முடைய பெற்றோர்கள். பயமும் தெரியாது, வசனம் தெரியாது அவங்களுக்குலாம். நம்ம அப்பா அம்மாலாம் பெரிய படிப்பாளிங்களா சொல்லுங்க? ஆனால் அவங்ககிட்ட ஒன்று நினைச்சுங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போகணும், அல்லது ஸ்கூலுக்கு போகணும், ஒழுங்காக கோயிலுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கை முறை அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் பெற்றோர்களுக்கு பயந்தோம், கீழ்ப்பழிந்தோம், அப்பா அம்மாவுக்கு நம்ம மரியாதை செலுத்தோம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்தோம். பார்க்கும்போது எனக்கு கூட வந்தவங்க எழுந்த உடனே அந்த பெட்ஷீட் எல்லாம் மறைச்சி வச்சாங்க. பெட்ஷீட் தெரியுமா வீட்டில்? இன்னைக்கு எத்தனை வீட்டில் மறைச்சி வைக்கிறீங்க சொல்லுங்க? அப்படியே நிறைய பேர் பண்ணுறது இல்லை. எனக்கு சும்மா கதை விடாதீங்க. இதெல்லாம் வந்து தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும். சரி, நீங்கள் சின்ன வயசு எதை விதைக்கிறீங்களோ, இன்னைக்கு வந்து பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, பெரிய ஆயிட்டாங்க, பெரிய பயங்கரமாக பெர்ப்ளெக்சிட்டிலாம் பற்றி தாண்டிடுச்சு. இப்போ ஒரு புதுசாக ஒரு வந்திருக்கான் அந்த பெர்ப்ளெக்சிட்டி அதான் படிக்கிறாங்க நிறைய பேர். அது கூட ஒருத்தர் இந்தியன் தான் சீனிவாசர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். அவர் கூகுள் குழந்தைய வந்து விலை கொடுத்து வாங்க போகிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யோசித்து பார்க்குறேன், எங்கே பிரச்சனை? இதுதான் அகலமான வாயில். இப்படி ஒன்றா இருந்து நான் பண்ணிடுறேன், நானே தூக்கி வச்சேன், நானே கழுவி வச்சேன், நானே உனக்கு எல்லாம் சாப்பிட்ட தட்டை கழுவாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கான். அப்போ பாருங்க, எனக்கு எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் என்பது மீட்பு என்பது வெறுமனே மோட்சத்துக்கு போகிறது மட்டும் இல்லை. நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை பாதை நான் எப்படி வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளாக நீங்கள் அட்வைஸ் கொண்டா எனக்கு பிடிக்காது. நான் சொல்கிறேன், யாரே நாங்கள் அப்படி இருந்தோம், அம்மா பழையங்காதே பேசுனுங்க, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் பாபா அப்படி என்று இன்னைக்கு பேர பிள்ளைகளிடம் பெற்றோருக்கு தாத்தா படி சொன்னால் அதெல்லாம் அதை விடு, எனக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் விடு அப்படின்னு இன்னைக்கு நம்மளை ஓரம் கட்டி போகிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், எங்கே வேர் இஸ் அ ப்ராப்ளம் லைஸ் இன் யூ. நம்மகிட்ட தான் இருக்கு. நாம் அவங்களுக்கு வாழக்கான வழிமுறையை கற்றுக் கொடுக்க மறந்துட்டோம், திருத்தவே இல்லையே, கண்டிக்கவே இல்லையே. மையன் நான் அடிக்க சொல்ல வரல, மிக அழகாய் ஒரு பேசினாங்க. அந்த ஒரு முஸ்லீம் அவங்க பேசுவாங்க, கொம்பு யாட்டு இருந்துச்சுமா ஸ்கூலில் அந்த காலத்தில், கொம்பு யாட்டு இருந்துச்சு, பாதி யாட்டு இருந்துச்சு. இப்போ அது யார்கிட்ட போயிடுச்சு? பசங்க கட்டியா போலீஸ்காரன் போயிடுச்சுங்க. கொம்பு வந்து ஆசிரியர்கள்,
அவங்க வந்து ஆசிரியர்கள் அடிக்கல மாட்டாங்க, அந்த கொம்பை அதட்டுவாங்க. அந்த கொம்பை பார்த்தாலே ஒரு காலத்தில் நமக்கு பயம் இருந்துச்சு. நானும் செம்மடி வாங்கியிருக்கேன் என்கிட்ட மேக்ஸ் டீச்சர்ஸை பார்க்கும்போது அப்படியே அல்லரும், அப்படியே வந்துடும் எல்லாமே. அந்த கொம்பு அவ்வளோ பேசுவாங்க. தூத்துக்குடிக்காரங்க என் நத்த பயல ஊத்த பயல இப்படி தான் பேசுவாங்க. அவங்க அன்பு ஜெயிஸ் செத்துட்டாங்கண்ணா. அப்போ பார்க்கும்போதே அவங்க வரும்போது அந்த கொம்பை பார்த்தாலே பாருங்க, அடி அடி எல்லாரும் 9ஆம் கிளாஸ் எல்லாம் மாடு மாதிரி இருப்பான், பின்னி எடுத்துருவாங்க. அப்போ நான் நினைச்சேன் அந்த கொம்பு அடிப்பதற்காக இல்லை, அவனை வந்து நெறிப்படுத்துவதற்காக. ஆனால் இன்னைக்கு அந்த கொம்பு அடி பின்னு எங்க போலீஸ்காரன் போட்டு அடிக்கிறான். ஏன்னா நீ குற்றவாளி ஆகிட்ட, தப்பு பண்ணிட்ட. ஆகவே தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு நாம் எப்படியான ஒரு வாழ்க்கை, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள். அப்போ திருத்தப்படுவதற்கு நம்ம நிறைய பேர் தயாராக இருக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் இல்லை. ஏன்? ஒருவர் இருந்தான், அவன் வந்து திடீர்னு பார்த்தா தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு மலை மீது ஏறி தற்கொலை செய்துக்க ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஒரு பெரிய போகிறார். டேய் என்னடா பண்ணுற அப்படின்றார். அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்து போகிறேன் அப்படின்றான், தற்கொலை பண்ணிக்க போகிறேன். அப்போ அவர் சொன்னார், ஒரே நிமிஷம் நீமா நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் பேசணும். அவன் சொல்கிறான், நான் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தேன், ஸ்டார்ட் பண்ண எக்கச்சக்கமாக நான் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் வந்து தொலைங்குச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என் கூட நிறைய நண்பர்களாக இருந்தாங்க, நிறைய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனிதர் நாம கூட அது அடிபட்டிருப்போம். அப்போ நிறைய சம்பாதித்தேன், வாழ்க்கை முறை வேற மாதிரி போச்சு, கூட இருந்தாலும் ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இப்போ வந்து மிகப்பெரிய கடன் தொல்லை, நான் யாரெல்லாம் நம்பணும், என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ என்கிட்ட ₹1 கூட கிடையாது, ஊருப்பட்ட கடன் இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, அதனால் நான் வந்து செத்து போகலான்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போகிறேன். அப்படியா தற்கொலை பண்ணிக்கோ, பெரிய சொன்னா தற்கொலை பண்ணிக்கோ. ஆனால் நீங்கள் நிற்கிறல்ல அந்த மலை நாங்கள் பாருங்கள், ஒரு காடு தெரியுதா, அந்த காட்டில் போயிட்டு ஒரே ஒரு மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இவன் சொன்னானா, யோ நானே சாவலாக இருக்கேன், நீ போய் அங்கே போய் காடை சுற்றிட்டு வா, அதை சுற்றிட்டு வா. அதெல்லாம் சுற்றத்துக்கு டைம் ஆகும், 1 வாரம் ஆகும், அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னா. அவன் சொன்னாரான், நீ ஒன்றும் பண்ணு, நீ தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்து விட்டாய், உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, ஓகே நான் ஒன்று தற்கொலை பண்ண வேணாம்னு சொல்லி பண்ணிக்கோ, ஒரே ஒரு முறை மட்டும் அந்த காட்டை போய் சுற்றிட்டு நீ மீண்டுமாக வந்து தற்கொலை பண்ணிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரான். அவன் சொன்னானா, சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் அவரு பெரியவர் போயிட்டாரு, அங்கே உட்காந்துட்டாரு ஒரு மகானம். பார்த்தா ஒரே நாளை சுற்றிட்டு வந்துட்டான், ஒரே நாளை சுற்றிட்டு வந்து அவர்கிட்ட நிற்கிறான். அப்போ அவர் சொன்னாரான், டேய் தம்பி என்ன சொன்ன நீ, இந்த மாதிரி 7 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னிய, இப்போ என்ன ஒரே நாளை சுற்றி வந்துட்டேன். அப்போ அவன் சொன்னானா, அந்த மலை மீது நான் பார்க்கிற போது அந்த காடு பெருங்காடாக இருந்தது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது பெரிய காடாக இருந்துச்சு. அப்போ அதை சுற்றிட்டு வந்தால் ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன், ஆனால் கிட்ட போனேன் அப்போ தான் இருந்தது காடையில் சும்மா ஒரு சாதாரண இடங்க, ஒரே நாள் சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னாராம், பிரச்சனை நீ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும், பெருசாக ஐயோ அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிய, அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக நீ வந்து ஹேண்டில் பண்ணலாம், உன்னால் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து வெளிவருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, ஆகவே வாழ்வதற்கான வழியை அமைத்துக்கொள் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு அவன் மீண்டுமாக வாழ பயணித்தான். ஈஸ்வரனுக்கு பிரியமான இன்று நீங்களும் நானும் கூட நமக்கு ரொம்ப அழகான வசனம் சொன்ன மாதிரி, இன்னைக்கு மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா அப்படின்னு வச்சுங்க. நான் சொன்ன இந்த பழைய கதை விட்டுருவோம், அங்கே இஸ்ராயேலாம் இல்லை. இப்போ நீங்களும் நானும் கூட என் பிள்ளைகளுக்கு என்ன வழி வகையை காட்டி கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இன்னைக்கு நீங்கள் நான் திருத்தப்படுவதற்கு தயாராகும். ஏன்னா நாம தான் திருத்தப்பட்டோம், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நல்வழிப்படுத்தினாங்க, அதனால தான் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நாளைய தலைமுறை எப்படி இருக்க போகிறது நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, உங்களை கழுவி ஊற்றுவாங்க. நீங்கள் நல்லா படிக்க வச்சிங்க, லோயலாவில் சேர்த்து விட்டீங்க, ஸ்டெல்லா மேரிஸை படிக்க வச்சிங்க, பெரிய SRMல இன்ஜினியரிங் படித்து முடிச்சு அவன் என்ன ஆனா எப்படி இருக்கிறான், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் அப்பா அம்மா பற்றி பேசினா உங்களுக்கு மூக்கு முடி எங்கள் அப்பா அப்படிப்பட்ட, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் குடும்பம் அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டி கொள்றீங்களே, இன்னைக்கு உங்களை தலைமுறை, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுவாங்களா? அப்பா அம்மா நல்லவங்க தான், நான் அப்படி குறை சொல்ல, நல்லா தான். ஆனால் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், இப்படி வாழ்கிறேன், இப்படியான ஒழுக்க முறையை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இறை நம்பிக்கையில் வாழ்கிறேன், எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா அம்மா தான். ஆனால் இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா அப்படி இல்லைங்க, கோச்சிக்காதீங்க, நான் தப்பாக சொல்ல. நீங்கள் சில பிறகுகளுக்கெல்லாம் இன்னைக்கு பெற்றோர்கள் சரியான முன்மாதிரியாக இல்லாமல், அதனால தான் அகலமான வாயில் எப்படி வேணா வாழலாம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா என்ன, கோயிலுக்கு போனேன் கேட்டிஸ் மாதிரி அதை விடுங்க, நிறைய இது அப்படி விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டீங்க.
டான்ஸு கிளாஸுக்கு போ, அது மியூசிக் கிளாஸுக்கு போ, அது கிரிக்கெட்டுக்கு போ. இதெல்லாம் சோறு போடுமா? சும்மா அதெல்லாம் கற்றுக்கணும், வேணாம் சொல்ல. ஆனால் நீங்கள் பண்ணுற ஆல்டர்னேட்டிவு யார்? தலைவர், முக்கியமானவர். இவர் தான் வழியே, வாழ்வு, உண்மை. அவர் ஆல்டர்னேட் பண்ணிட்டு எதைக்கோ முக்கியத்துவம் தரீங்களா? அவன் என்ன பண்ணுறான்? ஒரு வழக்கை வந்து பாருங்க, வாழ வழி தெரியாமல், நான் சொன்னேனே, வாழ வழி தெரியாமல் போய் முட்டிட்டு மோதிட்டு இருக்கான். எவ்வளோ மண்டக்காரனாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியல. ஆகவே நீங்கள் நினைக்கிறேன், நீங்கள் ஆண்டவர் ரொம்ப அழகான இடுக்க மான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலுங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் நான் இன்னைக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டம், நோவாமல் நம்மளாம் நோம்பு. இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்கிறோம், அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கு. எனக்கு தெரியும், இங்கே நிறைய உட்காந்து கொண்டு இருக்கு. எனக்கு தெரியும், இத்தனை வயதானா கூட இன்னும் ஓடிக்கொண்டு இருப்பவர்கள், உழைத்து கொண்டு இருப்பவர்கள், சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு சேரை தேய்க்கிற கூட்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி வளர்ந்துட்டீங்க. ஆனால் இது வளர்ந்த நீங்கள் அந்த வித்தை இன்னும் வளரவில்லை, அடுத்தவங்களுக்கு போடலை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வளர்த்து விடுறதுக்கு வாழ்வு வழிகாட்டுங்க, வாழ்வதற்கான வழியை சொல்லி கொடுங்க. பிள்ளைகளை எது தேர்ந்தெடுக்கணும், எது தேர்ந்தெடுக்க கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று வாழ்வியல் காரணங்களை கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு அது எங்கே இல்லாமல் போதோ, இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்வை தொலைத்து போவதற்கான காரணம். அதை நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து முதன்மையானோர் கடைசியாகும். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வேலை போயிட்டே படைப்போம், ஆனால் நம்ம தான் கடைசியாக இருப்போம். ஆனால் கடைசி இருக்க அவங்க வந்து மேலே எங்கேயோ போயிடுவாங்க. ஆகவே இன்று நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலம் எல்லாம் மையப்படுத்த இன்னைக்கு ரொம்ப அழகான 3 மாதம். அதனால் கண்டிப்பாக திருத்துங்க, நீ கண்டிக்க வேண்டும். நான் சொல்வேன், நிறைய நீங்கள் அப்பா அம்மா ரொம்ப, நான் நிறைய பேர் பிள்ளைகளை ரொம்ப நீங்கள் கண்டித்த ஓவராக கண்டிக்கிறீங்க. ஃப்ரீயாக விட்டால் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறீங்க. தான் இப்போ 2 தான் எக்ஸ்ட்ரீம். வச்சா குடுமி, சிறைச்சா மொட்டை. அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும். கொடுத்தனா செல்ஃபோன் அப்படியே கொடுக்க மாட்டேன் உன்ட்ட. என்னையா வாழ்க்கை? அது அதுக்கு அதற்கான நேர காலத்தை கொடுத்து அது கற்றுக்கும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குற முறை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு பிள்ளைகள் உங்களுடைய நிறைய பார்க்குறாங்க. அப்பா எப்படி இருக்கார், அம்மா எப்படி இருக்கு, அம்மா எப்படி பேச, அப்பா எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி ஜோம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அப்படி உழைக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இதை தான் நீங்கள் அவங்ககிட்ட உள்ளே போகிறீங்க. அவங்க படிக்கிற பெரிய படிப்பெல்லாம் கூட இங்கே தான் நிற்கும். ஆனால் இங்கே எது செய்யுதுன்னா, நீங்கள் நம்ம வாழ்வியல் முறை தான் அவங்களுக்கு மிகப்பெரியப்பா. ஆகவே நான் நினைக்கிறேன், மீண்டும் ஒருமை இந்த வாசகத்தை அழகான இறைவார்த்தை உள்வாங்கி விடா. நாமும் கூட இறுக்கமான வாயில்ல எப்படி வேணா வாழ்நாள இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை கற்றுக்கொண்டு வாழ அருள் வேண்டும். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கை. படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடைக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை ஒரு
3:2. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தின் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உமீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து ஆட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, எம் திரு அவைக்கு நிறைவான அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் மீட்பு அடையும் பாதையை அவர்கள் மூலமாக எங்களுக்கு காட்டிட வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் ரெக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறந்திடவும் மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டிட தேவையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பு இறைவா, எங்கள் அன்பிய குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும் எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளும் இன்றி நடைபெறவும் அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாயகனே, எம் இறைவா, நம் நாட்டு தலைவர்கள் ஏழை பணக்காரம் என்ற பாகுபாடுகளை கலைத்து எல்லாரும் சமம் என்ற மாண்பிலும் மகத்துவத்திலும் சிறந்து விளங்கிட உம் பாதை அவர்களுக்கு ஒளியும் இருந்து செயல்பட தேவையான ஞானத்தை நிறைவை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். நீதியின் நாயகனே எம் இறைவா, நீர் கண்டித்து திருத்தும் மனிதர் பேறு பெற்றவர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எம் இளையோர், இளம்பெண்கள், சிறுவர், சிறுமியர் தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவுக்கும் சமூகத்திற்கும் மாண்பு உள்ளவர்களாக வாழ்ந்து நீர் கண்டித்து திருத்தும் அதை ஏற்றுக்கொண்டு தளர்ந்து போகாமல் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோம். இந்த முதல் திருப்பலி முடிந்து ஒரு அம்மா என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க ஸ்ரீதேவி, அவங்க இந்து. தொடர்ந்து நம்முடைய ஆலயத்துக்கு வந்து அவங்க மகளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, இதனால் நடக்க முடியாது, ஓட முடியாது. அந்தோனியாரிடம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அவங்க இந்து தொடர்ந்து கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர், இன்றைக்கி 2ஆம் வாசகம் எனக்கு தெரியல, அந்த இறை வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. உன்னுடைய வாழ்வில் துன்பங்கள் ஏற்படுவதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? கடவுள் யார் மீது அன்பு கொண்டுள்ளாரோ அவரு தான் துன்பங்களையும் கண்டித்து திருத்துவார் அப்படின்னு அந்த வசனம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபாதர். ஒரு சாதாரண இந்து சகோதரி, பைபிள் அவங்களுக்கு தெரியாது. நம்முடைய வாழ்வில் கூட நிறைய நேரங்களில் பிறர் நம்மை திருத்துக்கிற போது நம்ம வழி நடத்துக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இன்றைக்கி பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்காது அம்மா அப்பாவை. அப்பா பாரு சும்மா நோயின்னு திட்டிகிட்டே இருக்க, ரசி. ஆனால் பாருங்களேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் நான்லாம் சொல்லுவோம்ல, அன்றைக்கி எங்கள் அப்பா அடிக்கலை, அன்றைக்கி எங்கள் டீச்சர் திட்டல, அன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் இப்படி இருந்திருக்க முடியுமா? நான் இன்றைக்கி நல்லா பையனாக இருப்பேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா நிலைக்கு வந்திருக்கேன் என்பதை எப்போது ரொம்ப நாட்கள் கழித்து தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் கூட கடவுள் ஒவ்வொரு துன்பங்கள், அனுபவங்கள் வழியாக ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறான், ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். சில நேரத்தில் இந்த மனித அறிவு அதை புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லை. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு நோய் வந்துச்சு, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, அப்படி தான் நான் கேள்வி கேட்கிறபடியா இந்த பிரச்சனைகள், இந்த துன்பங்கள் வழியாக கடவுள் எனக்கு ஒரு பாடத்தை தளிக்கிறார். நான் சரியான போக, நான் ஒழுங்காக நடந்துக்கல, நான் வாழ்க்கை முறை சரியில்லை, என்னை திருத்திக்க சொல்கிறாரு என்பதை எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் கொண்டு இருக்கிற அன்பை பல விதங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர். பல நேரங்களில் நாங்கள் தவறு செய்கிற போது, பாவத்தில் விழுகிற போதெல்லாம் கண்டித்து எங்களை திருத்துகின்றேன். எங்கள் மீது நீர் கொண்டிருக்க அன்பை, அக்கறையை நாங்கள் உணர்ந்து கொண்டு
நீர் காட்டுகிற அந்த பாதையில இடுக்கணமான வாயில் வழியாக நுழைய எங்களுக்கு அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சு மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். மலராய் வந்தே அர்ச்சனையாகினே நின்னை அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாகினே நின்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேலையில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் இறைவு கொள்வேன். வேலையில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் இறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாகினே நின்னை கோதுமை மணியாய் மணிக என்னை வெண்ணிறாப்புமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மணிக என்னை வெண்ணிறாப்புமாய் தந்தேன். என்னுடைய உன்னுடையாகிடவே உன்னுடையாய் நான் வாழ்ந்திடவே மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே. மலராய் வந்தேன் அர்ச்சனையாகினே என்னை விதியதும் சகதியில் சாய்ந்தேன் புவியதை மதியம் திட்டமறந்தேன். விதியதும் சகதியில் சாய்ந்தேன் புவியதை மதியம் திட்டமறந்தேன். மதியில்லாதவனானாலும் விழியில் வந்தே நான் போனாலும் மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே. மலராய் வந்தேன் அர்ச்சனையாகினே என்னை அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாகினே என்னை. அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவகை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை நீ சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய குடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம்.
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலே உமது பரியிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பது மட்டுமன்று, இப்போதே நிலை வாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தி. ஆகவே நாங்கள் வானக தூதர் அணிபோடும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரின் இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இதில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதில் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவ வாழ்வு சீடத்துவ வாழ்வு. இந்த சீடத்துவ வாழ்வு இயேசு மிக அழகாய் என்னை பின்பற்ற விரும்புவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை நாள்தோறும் பின்பற்றட்டும். துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்வு இல்லை. சிலுவையின் வழியாகவே சிம்மாசனத்தை நம்மால் அடைவதற்கான வழியை இன்று ஆண்டவர் காட்டுகிறார். யோவான் செய்தியில 10ஆம் அதிகாரம், நானே வாயில், என் வழியா என்று யாரும் உள்ளே வரவும் முடியாது, நுழைய முடியாது, போக முடியாது என்று சொல்லுவார். திருவெளிப்பாடு 3:20 வாசிக்கிறோம், நான் கதவன் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன், எவன் ஒருவன் என் குரலை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு நான் விருந்துண்பேன். நம்மை கூட கதவு தட்டி கொண்டே இருக்கிறான். நமக்கான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படி வாழ வேண்டும் என்பது எல்லாம் பல அனுபவங்கள் வழியாக, பல மனிதர்கள் வழியாக, பல நிகழ்வுகள் வழியாக, நம்மை சுற்றி இருக்கிற பல இந்த சோசியல் மீடியா என்ற சமூக வலைத்தளங்கள் வழியாக கூட கடவுள் நம்மோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நானும் கூட சரியான விதத்தில் அதை அறிந்து கொள்ள வேண்டும், தேர்ந்து தெளிய வேண்டும், தெளிவான பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நானே வழி, ஆண்டவர் சொல்றார், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு, என் வழியா என்று யாரும் தந்தையிடம் வர முடியாது சொல்றார். அவை இன்னைக்கு நாம் கேட்ட இந்த அற்புதமான இறைவாசனை நமதாக்கிக் கொள்வோம். நாம் செல்கிற பாதை கஷ்டமா இருக்கலாம். இப்போ நீங்க கஷ்டப்படுவீங்க. அந்த காலத்தை சொல்லுவாங்க, இப்போ கஷ்டப்படு, பின்னாடி நல்லா உட்காந்து சாப்பிடுவேன், நல்லா இருப்பேன். அப்போ இந்த இளமையில நம்ம வேலை செய்யாம, படிக்காம, சோம்பி திரிந்து வாழ்வை வீணடித்து, இன்னைக்கு பாருங்க சொல்கிறான், நீங்கள் அன்றைக்கி படிச்சிருந்துருக்கலாம், அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுருந்தா இன்றைக்கி நல்லா இருந்திருப்பேன், அப்படியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுது. நம்ம கேள்விப்பட்டேன். நீங்களே கூட நீங்கள் சொல்ல, நான் படிக்கல ஃபாதர், என் பையனாக நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்களேன், அவை கடவுள் நமக்கான வாய்ப்புகளை கொடுக்குறார். சில நேரத்தில் நம்முடைய இந்த இளமை, நம்முடைய வாழ்வு முறை, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை நிச்சயமாய் ரொம்ப ஒரு பாதாளத்தில் போய் தள்ளிவிடும், நம்ம சரியான பாதையில் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால். அவை நான் நினைக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக்கிற அற்புதமான வாழ்வியல் பாடை நாம் கற்றுப்போம். என்னுடைய ஒரே கவலை, என் செபலாம் என்னுடைய வளரும் தலைமுறை தான், என்னுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் தான் நாளைய திருச்சபை, நாளைய தலைமுறை. இன்னைக்கு அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்வியலை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், எப்படி வாழணும் என்று அவனுக்கு சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னா நிறைய நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்குது. பதில், சரியான பதில் அமையவில்லை. நாளைக்கு இன்னைக்கு நாம் நம்முடைய தலைமுறையை பற்றி யோசிப்போம். அவளுக்கு சரியான விஷயங்களை, நல்ல வாழ்வியல் முறைகளை பிள்ளைகள் கற்றுக்கொண்டு ஜெபிப்போம். நாளைக்கு நன்றி செல்வோம். நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு அத்தனை பேர் இருக்கா. பலவிதமான உடல் உள்ள நோய்களால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற அத்தனை பேர் இருக்கா. நம்முடைய ஜெபோதிகள் கேட்ட யாவும் இருக்கா. நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அத்துணை பேர் இருக்கா. ஆண்டவர் கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நாம் கேட்ட இந்த வசனம், 2வது வசனம், அவர் திருத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடு. காரணம், யார் மேல் அவருக்கு அக்கறை இருக்கிறதோ அவர்களை அவர் கண்டித்து திருத்துகிறார். நமக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் அன்பு தாய் ஆரோக்கிய அன்னை, அப்படி அன்பு கணவர் புனித யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியா, இதோ இந்த உலக வாழ்விலே பலவிதமான துன்பங்களை எல்லாம் சந்தித்து இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து இன்று அவரோடு ஒன்றித்து இருக்கிற புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அனைவரோடும் இணைந்து நாம் ஆண்டவராக இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன் கண் முன்பாக சிலுவை சாவை கூட ஏற்றுக்கொண்டு
நமக்கெல்லாம் மீட்பை கொண்ட இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி இணைந்து ஜெபிப்போம். வெள்ளுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்கும் நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்துதலுக்கு முடிந்தவரே, நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துடைய திருவிடம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே சகரம்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவரின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியாரும் ஒத்துழைப்பான். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்துண்டு விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளின் கருத்துணை இருக்க செய்திருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகனுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மன். எருசலேம் நோக்கி தன் பயணத்தை துவங்கியவர் தன் முன்பாக துன்பக்களம், சிலுவை, மரணம் இருப்பதை கண்டு அஞ்சி ஓடி ஒதுங்கவில்லை. தந்தையுடைய துணையோடு அதை எதிர்கொண்டவர். இந்த உலகிற்கு மீட்பை கொணர்ந்தவர். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்துடையவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
திருமண அறிக்கைகள். நமது பங்கை சேர்ந்த அந்தோணி பிச்சை தாய் அமுதா இவளின் மகள் அந்தோணி ஜனோலி என்பவருக்கு தூத்துக்குடி மறை மாவட்ட உபகார ஆலயம் நவமுதலூர் பங்கைச் சேர்ந்த தந்தை சவுந்தரபாண்டி தாய் மேரி விஜயராணி இவளின் மகள் சூசை செல்வ என்பவருக்கு திருமணம் செய்யப்படுது. 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை மூர்த்தி தாய் பானு இவளின் மகள் கீர்த்திகா நமது உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்தியா சாலையை பங்கைச் சேர்ந்த தந்தை மாரிமுத்து தாய் ஆரோக்கியமேரி இவளின் மகன் பிரேம்குமார் என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவது. 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை சபரிராஜ் செய்விய தாய் அந்தோணியம்மாள் இவளின் மகள் பவுன்ராஜ் என்பவருக்கும் நமது பங்கைச் சேர்ந்த தந்தை குமார் தாய் விருதம்பாள் இவளின் மகள் சங்கீதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த இருதயராஜா தந்தை இருதயராஜா தாய் மைக்கேல் டெய்சி இவளின் மகள் இருதய ஷர்மிளா என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் நெமிலிச்சேரி பங்கைச் சேர்ந்த தந்தை பன்னீர்செல்வன் தாய் பூங்கொடி இவளின் மகன் அலெக்சாண்டர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை விசுவாசம் தாய் வயலட் மேரி இவளின் மகள் சகாயராணி என்பவருக்கும் நமது உயர் மறை மாவட்டம் ரெட் ஹில்ஸ் மகதலா மரியா பங்கைச் சேர்ந்த தந்தை மரிய செபாஸ்டின் தாய் ஞான அந்தோணி அம்மாள் இவளின் மகன் மரிய மிக்கேல் ஜேம்ஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. 2வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அருள் ரூபன் தாய் வளர்மதி இவளின் மகள் சகாய ரபிஷா என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சந்தோஷ்புரம் அன்னை வேளாங்கண்ணி பங்கைச் சேர்ந்த தந்தை ஜேசுதுரை தாய் லூர்து வான்மேரி இவளுடைய மகள் சேவியர் அஜித் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. 2வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை தனக்கோடி தாய் பாக்கியலட்சுமி இவளின் மகள் தாரணி என்பவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் அமளி நகர் அமளி அன்னை பங்கைச் சேர்ந்த தந்தை கிளாட்வின் தாய் அல்ஷா இவளின் மகள் ரூஃபன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. 2வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை செபாஸ்டின் தாய் சுமதி இவளின் மகள் ஃபெலிக்ஸ் நிர்மல் என்பவருக்கு மதுரை உயர்மறை மாவட்டம் ராயபுரம் ஜெர்மன் நம்மால் ஆலயத்தைச் சேர்ந்த தந்தை ஜான் கெனடி தாய் மாலா இவளின் மகள் நிவேதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. 1 அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை தர்மலிங்கம் தாய் பானு இவளின் மகள் பாஸ்கர் என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் வளர்புரம் இருதயாண்டூர் பங்கைச் சேர்ந்த தந்தை அமலூர் பமலாதன் தாய் ரெஜினா இவளின் மகள் செபஸ்டினா மேரி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இது 1 அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்புக்குடைய இந்த பொது காலத்துடைய 21வது நாள் ஆகஸ்ட் மாதம் 22வது புதன்கிழமை பொழுது மோனிகாவுடைய நினைவு, 28ஆம் தேதி வியாழக்கிழமை பொழுது அகுஸ்தினாருடைய நினைவு, 29 வெள்ளிக்கிழமை பொழுது திருமுழுக்கு யோவானின் பாடுகள். அன்புகளுக்கு தெரியும், நம்முடைய கணபதி நகர் பொழுது இரக்கத்தின் அன்னை ஆலயத்துடைய புனரமைப்பு பணி, அதாவது சர்ச் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகளை அவங்க துவங்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம இந்த காலை உணவை நமக்காக தயாரித்து விற்பனை செய்து கொண்டு இருக்க நிறைய பேர் உதவி செய்து கொண்டு இருக்கிற எங்களுடைய உறவை பெருவுதவியாக இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த காலை உணவு விற்பார்கள். எனவே தொடர்ந்து காலை 6:30 மணி திருப்பணி, முதல் திருப்பணி முடிந்தும் 2வது திருப்பணி முடியும் நிறைய உணவுகள் இருக்குது. எனவே வாங்கி சாப்பிட்டு உங்களால் முடிந்த சிறு உதவி செய்யுங்கள். நிச்சயமாய் அந்த வேலைகள் மிக விரைவில் முழுமை பெற இருக்கிறது. நம்மையும் அதோடு இணைத்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே கூட நான் அறிவித்த போல் நம்முடைய பங்கில் நம்முடைய இளையோர்கள் குழுவினர் தன்னுடைய 35வது யூத் ஃபெஸ்ட்டை கடந்த வாரம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, 17ஆம் தேதி நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை மார்க் கிரிகோரியஸ் கல்லூரியில் வாலிபால், ஃபுட்பால், நிறைய விளையாட்டுப் போட்டிகள்லாம், கிரிக்கெட் இப்படி என்று பல விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் நிறைய பேர், ஆல்மோஸ்ட் நான் போயிருந்த ஒரு 200-250 பிள்ளைகள் அங்கே வந்து இந்த போட்டியில் ஆண் பெண் பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டாங்க. இன்று வந்து இன்டோர் கேம்ஸ், செஸ்ஸு, கேரம், மேலும் வந்து இந்த பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி, அப்புறமா நிறைய குவிஸ் இப்படி என்று பல போட்டிகளை நடத்த நிறைய பிள்ளைகள் நம்முடைய பங்குக்கு வருகை தர இருக்கிறார். மாலையில் இதனுடைய நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தியிருக்க உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து உதவி செய்யுங்கள். இந்த விழா சிறப்பாக நடைபெற நாமும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். நான் அறிவித்தது போல கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கான மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான டேலண்ட்ஸ் டே, நான் சொன்ன மாதிரி நிறைய திறமைகள் புதைந்து கிடக்குது, புதையல் மாதிரி கொட்டி கிடக்கிறது, சும்மா தூண்டி விட்டா போதும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ புகழ்ச்சி, எவ்வளோ நிறைய 90க்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து அந்த ஸ்டேஜில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ண அவங்களுக்கு தெரியும். அத்தனை பேருக்கு நம்ம வந்து மேலே அவங்களுக்கு பரிசளித்து மகிழ்ந்தோம் உதவி பங்கு தந்தை வழியாக. அதோடு கூட நிறைய போட்டிகள் வைத்திருந்தோம். பைபிள் குவிஸ் மற்றும் மாதிரி விஷயங்களில் முதல் 2 இடங்களை வகுப்பு வாரியாக முதல் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்க இருக்கிறோம். எனவே மிக சிறப்பாக இதை வழிநடத்தி நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய அருள் சகோதரிகள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக பெற்றோர்கள் நிறைய பேர் உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.
இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த புனித வெரோனிக்கால் அன்பித்திற்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாடை புனித அன்னை திரேசா அன்பித்தினை சிறப்பிப்பாங்க. தொடர்ந்து நான் அறிவித்துக் கொண்டிருப்பது இப்போ வீடுகள் எல்லாம் சந்தித்து முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் சந்தா கட்டுறீங்க சந்தா கட்டலன்னு. ஆகவே சந்தா கட்டுவது நம்முடைய கடமை. இதை பற்றி போன வாரம் நிறைய சொல்லிட்டேன். வெளியில் நம்முடைய ஒவ்வொரு வாரம் நம்முடைய பங்கு பெற உறுப்பினர்கள் இந்த சந்தா வாங்குவதற்காக இருக்கிறாங்க. சில நேரங்களில் சில அன்பிய பொறுப்பார்கள் வீடுகள் தேடி வந்து வாங்குறாங்க. சில நேரம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். எனவே ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வருகிற போதே இதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெரோனிக்கா பற்றி வாசிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாம் பரிசளிக்கலாம். வீரமங்கை வெரோனிக்கா இயேசு கல்வாரிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர் சென்ற பாதையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் துணிச்சலோடு இயேசுவின் ரத்தம் வழியும் முகத்தை தன் முக்காட்டால் துடைத்தாள் வெரோனிக்காள். அந்த துணிவுக்கு கிடைத்த பரிசு அவர் அழகிய முகம். ஆம், அன்பு இறை சமூகமே, நாம் நம் வீரத்தை பற்றி சிந்திப்போம். வீரம் என்பது எளியவர்களிடம் பணிந்து, வலியவர்களிடம் துணிந்து, தோல்விகளில் துவளாதிருந்து, வெற்றிகளில் துள்ளாதிருந்து, மன்னிப்பதில் முதன்மை வகித்து, தண்டிப்பதில் தயங்கி, மனிதன் வீண் ஆசைகளை அடக்கி, நான் என்றில்லாமல் நாம் என்று மாறுவோம். ஜெயிக்கும் பக்கம் நிற்பது வீரம் அல்ல, ஜெயிக்க வைப்பதுதான் வீரம். அடுத்தவர்களை வீழ்த்துவது வீரம் அல்ல, தூக்கி விடுவதுதான் வீரம். எனவே அநியாயங்களை பார்த்து அடிபணிந்து நில்லாமல் புனித வெரோனிக்காவை போல இறைவன் துணையுடன் வீரமுடன் எழுவோம், இறை ஆசீர் பெறுவோம். புனித வெரோனிக்கா அம்மாவே எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். நம்ம வந்து இந்த முதல் பரிசு இரண்டாவது பரிசு வேகமாக கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 30 பேர், செகண்ட் ப்ரைஸ் சின்ன பசங்க நிறைய பேர் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்கவே. பரிசுகள் அளித்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். வேகமாக பேர்களை வாசிக்க கரவொலி கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். போட்டி முடிவுகள். முதல் பரிசு பெறுபவர்கள்: விவிலிய போட்டி முதல் பரிசு எல்கேஜி மகிழன், யூகேஜி ஜானிட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆல்ஃப்ரிக், செகண்ட் ஸ்டாண்டர்ட் லியா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேப்ரினா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இவாஞ்சலின் மற்றும் எரிக், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஷெர்லின் ஜெசிகா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மெர்லினா, செவன்த் ஸ்டாண்டர்ட் சஜோன், எயித் ஸ்டாண்டர்ட் ரம்யா, நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆலன் பால், 10th ஸ்டாண்டர்ட் சாரோ, 11th ஸ்டாண்டர்ட் ஆண்டனி ஜெமிமா, 12th ஸ்டாண்டர்ட் செபஸ்டியல் ஸ்வீட்டி. கலரிங் காம்படிஷன் வண்ணம் தீட்டுதல். முதல் பரிசு பெறுபவர்கள்: எல்கேஜி மரியர் என்சி, யூகேஜி கெய்டன் ஜோயல், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரோன் ஃபேவியன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் நவ்யா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் மெலிண்டா. மாறுவேட போட்டி முதல் பரிசு பெறுபவர்கள்: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஜெஸ்வின், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஜெசிகா. ஓவிய போட்டி முதல் பரிசு பெறுபவர்கள்: சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஆலன் ஜோஷ்வா, செவன்த் ஸ்டாண்டர்ட் பிரித்திபியா. போஸ்டர் மேக்கிங் முதல் பரிசு பெறுபவர்கள்: 8th ஸ்டாண்டர்ட் ரம்யா, 9th ஸ்டாண்டர்ட் ஆண்டனி ஜெஸ்வின், 10th ஸ்டாண்டர்ட் மேரி ஜஷ்மிதா. ரீல்ஸ் மேக்கிங் முதல் பரிசு பெறுபவர்கள்: 12th ஸ்டாண்டர்ட் செபஸ்டியல் ஸ்வீட்டி. இரண்டாம் பரிசு விவிலிய போட்டி இரண்டாம் பரிசு பெறுபவர்கள்: எல்கேஜி ஆனியா ஜோயி மற்றும் ஜோசப் ஆண்டனி, யூகேஜி ஈதன் மேத்யூ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜெர்ஃபின், செகண்ட் ஸ்டாண்டர்ட் நவ்யா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஜெஃப்ரினா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மேவின், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஜோவிஷா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஜெசிகா ஆண்டோ மற்றும் மினிஸ்டர். பலத்த ஒரு கரவொலி கூட பிள்ளைகள் பாருங்க எவ்வளவு விளையாட்டு போட்டிகள் நிறைய போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஷெரின், 10th ஸ்டாண்டர்ட் சமந்தா ஆண்டோ, 11th ஸ்டாண்டர்ட் நிக்கில் ஜெஃபிசன், 12th ஸ்டாண்டர்ட் ஆலன். கலரிங் காம்படிஷன் வண்ணம் தீட்டுதல் இரண்டாம் பரிசு பெறுபவர்கள்: எல்கேஜி ஜெர்ஃபின் மற்றும் நிவாஸ், யூகேஜி இன்ஃபான் ஜெரிஷ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அயான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபவுஸ்டினா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் மெர்பினா ஓரா மற்றும் ஆண்டனி கெவின். மாறுவேட போட்டி இரண்டாம் பரிசு பெறுபவர்கள்: 4th ஸ்டாண்டர்ட் டோனட்டஸ், 5th ஸ்டாண்டர்ட் செஃபி. ஓவிய போட்டி இரண்டாம் பரிசு பெறுபவர்கள்: 6th ஸ்டாண்டர்ட் ஷெர்லின்,
7th standard Andra. Poster கரவொலி கொடுங்க, குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும். ஆமா. 8th standard Radford. 9th standard Francis Emmanuel. 10th standard Rima Joylan. அடுத்து வாசிங்க. முடிஞ்சா எல்லாம் வந்தாச்சா? பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். நம்முடைய ஆசிரியர்கள் இதற்காக உழைத்திருக்காங்க. நிறைய நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொன்னேன்னா, நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் உற்சாகம் மேலே ஆல்மோஸ்ட் 90 பேர் கொடுத்து முடிச்சிட்டோம். இது ஒரு 30-60 கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 பரிசு கொடுத்துருக்கோம். வாங்காத பிள்ளைகள் அதுக்கப்புறம் வந்து வாங்கி கொள்ளுமாறு அன்பனை கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மாணவர்களுக்கு பரிசு வழங்கி ஊக்குவித்த எங்கள் பங்கு தந்தைக்கு மறைக்கல்வி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாய் நிலை பெற்றிருந்து அனைத்து நமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. போட்டிகளை வந்து நாங்கள் நடத்தும் போது நிறைய ஜட்ஜஸ் தேவைப்படும், நீதிபதிகள், நம்முடைய பங்குலேருந்து நிறைய நல்ல ஆசிரியர்கள், பேராசிரியர்லாம் வந்து எங்களுக்காக நேரத்தை செலவழித்து மிக அற்புதமாக நிறைய பேருக்கு பிரைஸ் கொண்டு ஆசைப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆகவே உதவி செய்த நம்முடைய நீதிபதிகள், ஜட்ஜஸ்க்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களையும் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.